திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவரது குடும்பத்தினர், கே ராஜன் பலரிடம் பணம் பெற்றதாக பரப்பப்படும் செய்திகள் வதந்தி எனவும், பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவரிடம் சுமார் 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று திருப்பி கொடுக்காத காரணத்தினால் கடந்த சில வருடங்களாக தனிமையில் இருந்ததாகவும் தெரிவித்தனர். அப்பா சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தார், பெரிய லெவலில் ஜெயிச்சார். விநியோகஸ்த சங்கத்தில் இப்போ தலைவராக இருக்கிறாரு. அவர் பற்றி தப்பாக ஏதோ போட்டாங்க. எந்த இதுலையும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன். அவர் யாருக்கிட்டேயும் பணம் வாங்கலை, கடன் வாங்கலை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பாக போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்குது, சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, என்ன யார் யார் வாங்குதுன்னு. அதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அப்பா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்துலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது, இதுலேயும் இருக்குது, யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கையை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டையும் வாங்கலை. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மற்றவங்க கிட்ட இருக்குது. அதில் மன உளைச்சல் ஆகி தான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல, ஃபோனும் எடுக்கலை. பண்ணால் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு அவர் ஃபோன் பண்ணி யாருமே எடுக்காததுனால மன உளைச்சத்திலேயே ஒரு 2 வருஷமாக இருந்தார். 2 வருஷமாக அது அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் 3 தடவை நாங்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் மேக்கர் வச்சு நாங்கள் வந்தோம். நல்லா இருந்தார் 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பியும் ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். யாருமே எடுக்கலைன்னு சொன்னோடனே மன உளைச்சலில் இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு.